ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சராய்மதி கிச்சன். நீங்கள் கோதுமை மாவில் நான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இந்த மாதிரி 1/2 கிலோ கோதுமை எடுத்துக்கோங்க. இது வறுக்க வேண்டாம், நீங்கள் பச்சையாகவே எடுத்தால் போதும். இதில் சால்ட்டு அளவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கடலைப்பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது கொரகரன்னு மிக்சியில் அடிச்செடுக்கும். இது 1/2 மூடி தேங்காய் மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுக்கணும். இது மண்டவெல்லாம் இது 150 கிராம். இது பாவை காய்ச்சி எடுக்கும். இந்த மாதிரி ஆறின வெந்நீர் ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருங்க. ரொம்ப காய்ச்சிக்கூடி இந்த மாதிரி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி காய்ச்சிக்கிங்க. இந்த கடலைப்பருப்பை இதில் போடணும். இது 1 டம்ளர் கடலைப்பருப்பு இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி இதில் போடணும். தேங்காய் இந்த மாதிரி மிக்சியில் அடித்து இதில் போடணும். இது மாதிரி ரெண்டையும் போட்டு இது மாதிரி இலக்கிட்டு நல்லா கொஞ்சம் கட்டியாகணும். பூர்ண மாதிரி செய்யணும். இது ஒரு 10 நிமிஷம் இலக்கி விட்டு இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் 1/2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்குங்க. போட்டு இதில் ஓட்டு இலக்குன்னா அவ்வளோதான். இது கொழுக்கட்டையில் வச்சு செய்யணும். மாவில் வச்சு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சில் எண்ணெய் நெய் எது வேணாலும் உங்களுக்கு தடவிக்கலாம். தடவி மாவு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இனிப்பு இதில் வைங்க. வச்சுட்டு இந்த அச்சு இப்படி எடுங்க, வந்துடும். இந்த மாதிரி செய்யுங்க. இப்படி செஞ்சு ஒவ்வொன்றா செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சு தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பாத்திரம் வேணாலும், இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். இதுவும் இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் வச்சுட்டு இது ஒன்றா இதில் வைங்க. வச்சு ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சுக்கோங்க. திறந்து பார்த்துங்க வெந்துருச்சான்னு. கொழுக்கட்டை வெந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்துடுங்க. ஒவ்வொன்றா இந்த மாதிரி நீங்கள் கோதுமை மாவில் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு